Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான முக்கியமான கேள்விகள் எதுன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இது மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். 10ஆம் வகுப்பு தமிழில் மொத்தம் நமக்கு 9 இயல்கள் இருக்குது. இந்த 9 இயல்கள்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான குறுவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் எது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு இயலாக சொல்கிறேன். இயல் 1ல் குறுவினாவில் முதல் குறுவினா, வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இரண்டாவது குறுவினா, மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ஐந்தாவது குறுவினா, தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. அடுத்து சிறுவினாவில் முதல் சிறுவினா, தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. 4வது சிறுவினா, தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக. நெடுவினாவில் முதல் நெடுவினா, மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. இரண்டாவது நெடுவினா, தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. அடுத்ததா இயல் 2 குறுவினாவில் இரண்டாவது குறுவினா, வசன கவிதை குறிப்பு வரைக. ஐந்தாவது குறுவினா, மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. சிறுவினாவில் இரண்டாவது சிறுவினா, சோலை பூங்கா காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க. இது ஒன்று மட்டும். அப்புறம் நெடுவினாவில் முதல் நெடுவினா, முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. இரண்டாவது நெடுவினா, புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. அடுத்ததா இயல் 3 குறுவினாவில் முதல் குறுவினா, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. நான்காவது குறுவினா, இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இது ரெண்டும். அப்புறம் சிறுவினாவில் முதல் சிறுவினா, கண்ணே கண்ணுரங்கு காலையில் நீ எழும்பு மாமழை பெய்கையிலே மாம்பூவை கண்ணுரங்கு பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு. இத்தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக. அப்புறம் நாலாவது சிறுவினா, கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. நெடுவினாவில் முதல் நெடுவினா, ஆற்றுப்படுத்தல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதற்காக இருந்தது. அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக. இரண்டாவது நெடுவினா, அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. இப்போ இந்த இயல் 3 திருக்குறள் குறுவினாவும் சிறுவினாவும் மட்டும் இருக்கும். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இயல் 4 அடுத்தது குறுவினாவில் இந்த மூன்றாவது குறுவினா, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. நாலாவது குறுவினா, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. சிறுவினால முதல் சிறுவினா, மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரிலுள்ள உவமை சுட்டும் செய்தியை விளக்குக. இரண்டாவது சிறுவினா, இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. அப்புறம் நெடுவினாவில் மூணாவது நெடுவினா, அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுதுக.
அடுத்ததாக இயல் 5 குருவினாவில் முதல் குருவினா, கலிந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல்மிகு கேண்மையினான் இடைகாட்டு புலவன் தென்சொல். இவ்வடிகளில் கலிந்த பெரும் கேள்வியினான் யார்? காதல்மிகு கேண்மையினான் யார்? அப்புறம் ரெண்டாவது, செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத் தொடர்கள் ஆக்குக. அப்புறம் நாலாவது குருவினா, இந்த அறை இருட்டாக இருக்கிறது, மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இதோ இருக்கிறதே, சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா? மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்தெழுதுக. சிறுவினாவில் முதல் சிறுவினா, மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. நாலாவது சிறுவினா, முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோளின் வகையை சுட்டி விளக்குக. அப்புறம் நெடுவினாவில் முதல் நெடுவினா, இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. இரண்டாவது நெடுவினா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை விவரிக்க. அடுத்ததாக இயல் 6 குருவினாவில் முதல் குருவினா, காட்டில் விளைந்த வரகில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடாக உண்ணச் சுவை மிகுந்திருக்கும். இத்தொடரில் அமைந்துள்ள முதற்பொருள் கருப்பொருள்களை வேறுபடுத்தி எழுதுக. அப்புறம் மூணாவது குருவினா, உறங்குகின்ற கும்பகண்ணை எழுந்திராய் எழுந்திராய், காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய், கும்பகண்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? எங்கு அவனை உறங்கச் சொல்கிறார்கள்? நாலாவது குருவினா, சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தட்டுகள் தண்டுகள், இக்கவிதை அடிகள் உணர்த்தும் உள்ளழகை எழுதுக. ஐந்தாவது குருவினா, கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர், முல்லைப்பூ செடியை பார்த்தவாறே பரதர் கடலுக்கு சென்றனர். சிறுவினாவில் முதல் சிறுவினா, வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. அப்புறம் அந்த படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்த்தலை குறித்து 2 வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் எழுதுக. அப்புறம் நெடுவினாவில் முதல் நெடுவினா, நெகிழிப்பைகளின் தீமையை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது, அதற்கு பாராட்டுரை ஒன்றினை எழுதுக. அப்புறம் மூணாவது நெடுவினா, சங்க கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக. அப்புறம் அதே இயல் 6 நமக்கு திருக்குறள் கேள்விகள் இருக்குது, குருவினாவும் சிறுவினாவும். இதை நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இயல் 7 குருவினாவில் இந்த 5வது குருவினாவை தவிர முதல் 4 குருவினாக்கள் முக்கியமானது. பாசவர் வாசவர் பல்நில விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர்? மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது? வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. சிறுவினாவில் முதல் சிறுவினா, முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார். மூணாவது சிறுவினா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்குக. நெடுவினாவில் முதல் 3 நெடுவினாக்கள் முக்கியமானது. நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுகிறீர்களே, இதை தவிர ஃபஸ்ட்டு 3 நெடுவினாவுமே முக்கியமானது தான். அதனால் 3ஐயுமே தரவாக படிச்சுக்கிறோங்க. அடுத்து இயல் 8 2வது குருவினா, குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. 3வது குறிப்பு வரைக அவயம். 4வது காலக்கழுதை கட்டெரும்பானதும் கவிஞர் செய்வது யாது? சிறுவினாவில் முதல் சிறுவினா, சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. 2வது சிறுவினா, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. இந்த நெடுவினாவில் 3 நெடுவினா இருக்கு பாருங்க, 3மே முக்கியமானதான் இந்த இயல்ல. அதனால் 3 நெடுவினாவையுமே நல்லா தரவாக படிச்சுக்கிறோங்க. கடைசி இயல் 9 இந்த 3வது குருவினா, காய்மணியாகு முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் ஓமை உணர்த்தும் கருத்தியாது. இந்த 5வது குருவினா, வாழ்வில் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார்? சிறுவினாவில் முதல் 3 சிறுவினாக்கள் முக்கியமானது. 4வது சிறுவினா தவிர முதல் 3 சிறுவினாக்கள் முக்கியமானது. அதனால் 3ஐயுமே நல்லா தரவாக படிச்சுக்கிறோங்க.
நெடுவினாவில் முதல் நெடுவினா கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. அப்புறம் மூணாவது நெடுவினா அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர் குறித்து எழுதுக. ஸோ அவ்வளோதான். இது 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழுக்கு இந்த 10th பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான முக்கியமான கேள்விகள். இது எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிறங்க. தேங்க்யூ.